அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. கடையில் வாங்கியிருந்தால் ஒரு பாக்கெட் போட்டிருப்பேன், இல்லை 2 பாக்கெட் போட்டிருப்பேன். வீட்டில் இருக்கிறதால அள்ளி போகிற அளவே தெரியாமல் நான் மட்டும் தாராள மனசில் அள்ளி போட்டேன். மாவு பிசைய நிறைய ஆயிடுச்சு. அது கூட பூர்ணமும் எள்ளு இதுவும் வேர்க்கலையும் ரெடி பண்ணேன். அதுக்கேற்ற மாவுக்கு ஏற்ற குவாலிட்டி. அது பட்டு இப்போ அந்த பட்டையா சோறு வந்து வேர்க்கலை வச்சு, ரவுண்டாக சோறு வந்துட்டு எள்ளு வச்சு செஞ்சேன். இதில் சக்கரை பொங்கல் அதான் வச்சு கொழுக்கட்டை எல்லாம் தான் வச்சு சாமி கும்பிட்டோம். நிறைய செய்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது நண்பர்கள்லாம் நிறைய பேர் முஸ்லீமு கிறிஸ்டின்லாம் இருக்காங்க. அப்புறம் நம்ம பக்கத்துலேயும் நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கும் கொடுக்கணும். எல்லா பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிற தாராளமாக செஞ்சால் நல்லா சாப்பிட்லாம் பசங்களாம் அப்படின்ட்டு செஞ்சேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே பண்டிகை நல்லா செய்வேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன். அதான் திருப்தியாக சாமி கும்பிட்டேன். பிள்ளையாரப்பா அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா வைங்கன்னு. நான் 4 வருஷமாக பிள்ளையாரே வாங்கலை. இது 5வது வருஷம். என் ஃப்ரெண்டே வீட்டில் தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷம் நம்ம வாங்காத விட்டதால் எவ்வளோ கேப் ஆகிடுச்சின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். யாருக்கா இந்தமாரி அனுபவம் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதேமாரியே.